இன்றைக்கு வேதத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்க பயப்படாத அப்படின்ற மெசேஜ் நிறைய கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நான் பயப்படுங்கன்னு சொல்ற மெசேஜை சொல்ல போறேன். இல்ல, பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நான் உங்களோட பேச போறேன். ஆண்டவரே, எல்லாம் பயப்படாதன்னு பேசுறாங்க, நான் பயப்படுங்கன்னு சொல்லி பேச போறேனே அப்படின்னு உள்ள வர்றேன். பிரதர் பாடுறார், பயத்தோடும் என்ன பிரதர், நடுக்கத்தோடும் கர்த்தாவே, மைனர் நினைக்கிறேன். அதை பாடுங்க பார்ப்போம். போதும். ஆமென். பயத்தோடு இன்னைக்கு அதுதான் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, ஆராதனைகளில் இல்லை, ஊழியங்களில் இல்லை, ஜெபங்களில் இல்லை. ஆண்டவர் 2வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். அநேக வார்த்தைகள், அநேக பதங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே பயன்படுத்துவதில்லை. வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களே மாற்றி பிரசங்கிக்கப்படுகிறது. பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யணும்? பயத்துடன் நடுக்கத்துடன் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா. முழு வேதத்திலும் பயப்படாதே, fear not என்கிற வார்த்தை ஏராளமான இடங்களில் இருக்கிறது. ஒரு சிலர் அதை எண்ணி சொல்லுகிறார்கள், 365 தடவை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் எண்ணவில்லை. அப்ப 365 டைம்ஸ்னா எவ்ரி டே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, 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 பயப்படாதே. 2 தீமோத்தேயு 1:7 அநேக வசனங்களை நான் சொல்ல போறேன். ஒரு சில வசனங்களை நானே படிச்சிட போறேன், வேகமா போறேன். அநேக காரியங்களை ரொம்ப டீடைல்டா நான் இன்னைக்கு பேசுவதற்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை சொல்லுங்க. லூக்கா 12:32 பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இது போன்ற நூற்றுக்கணக்கான வசனங்கள் வேதத்தில் உண்டு. ஆனால் அதே வேதம் நாம் பயப்பட வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பைபிள் சமநிலையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமென். கிருபையும் சத்தியமும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஏதாவது ஒன்றை விட்டுட்டு ஒன்றை பிரீச் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்கள் கவனமா இருக்கணும். சத்தியத்தை விட்டுட்டு கிருபையை வேற மாதிரி போதித்தா உங்களுக்கெல்லாம் அட்ராக்டிவா இருக்கும். ஆனால் வசனம் வசனம் தான், சத்தியம் சத்தியம் தான்.
நம்முடைய கையில் இருக்கிற வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். சொல்லுங்க சத்தமா, என்ன? இருபுறமும். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி சமநிலையில் வேதத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆண்டவர் அன்புள்ளவர், அன்புள்ளவர் தான். ஆனால் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு நியாய தீர்ப்பு குறித்து யாரும் பேசுறது இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க நோ கண்டமனேஷன், நியாய தீர்ப்பே கிடையாதுன்னு பேசுறான். அது பைபிளுக்கு முரணானது. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீங்கள் தேடி வாசியுங்கள். ஜோடி இல்லாமல் இராது. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடி இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும் பைபிள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சோ அந்த வேதம் பயப்படுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் பார்க்கிறோம். முதலாவது ஒரு சில வசனங்களை நான் வேகமா சொல்லுகிறேன். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பழைய ஏற்பாட்டிலும் ஏராளமான முறை சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலும் அது இருக்கிறது. ஏன்னா புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிற வசனத்தை சொல்லணும். ஏன்னா நம்பாளி சொல்றான் சிலுவைக்கு பின்னால் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்றான். அதையும் தெளிவா சொல்லணும். நீதிமொழிகள் 9:10, பிரசங்கி 12:13, சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 14:27, சங்கீதம் 33:8, நீதிமொழிகள் 19:23, மல்கியா 3:6, சங்கீதம் 147:11, ஏசாயா 11:2-3. புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 7:1. அதை மட்டும் வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பியர்ல வாசித்தோம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படணும். பரிசுத்தம் பூரணப்படணும், ரட்சிப்பு பூரணப்படணும். அதனால தான் வேதத்தை முடிக்கும் போது கர்த்தர் எழுதி இருக்கிறார், பரிசுத்தமாயிருக்கிறவன். பரிசுத்தமாயிட்டியா, போதும் போதும் அப்படின்னு சொல்லல, இன்னும் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. நீங்க வேதத்தை சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா ஒருவனும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, தேவ பயம் என்பது 2 விதத்தில் இருக்கிறது. ஒன்று, அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறதுனாலே நான் அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். ஆகவே அவர் காயப்படக்கூடாது, அவருக்கு பிடிக்காததை நான் செய்தால் அவருக்கு வலிக்கும் என்கிற அன்பு கலந்த பயம். ஹலோ, மற்றவங்க சொல்ற மாதிரி சாமி கண்ணை குத்திடுவாரு, காலை ஒடிச்சிருவாருன்றதுனால நான் பயப்படல. அவரை நான் நேசிக்கிறதுனாலே, அவரும் ரத்தம் ஜீவனை கொடுத்து என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறதுனாலே நான் அவருக்கு பிரியமாக வாழ வேணும். யோசேப்பு சொன்ன மாதிரி அவருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்வது எப்படா முடியும்? சான்ஸே கிடையாது. இது பயம், இந்த பயம். ஆமே, பூரண அன்பு. அப்ப அன்பு இருக்கும். அப்ப அப்பா அம்மாவுக்கு பயப்படுறது அப்பா கொன்றுவாருன்னு இல்லை. அதாவது சின்ன வயசுல அடிப்பார்னு பயம் இருக்கும். பெரிய வயசுல எங்க அப்பாவுக்கு மரியாதை செலுத்தணும், அவங்க பேர் கெட்டுறக்கூடாது, நான் கவனமா இருக்கணும். இல்லைன்னா எங்க அப்பா இவ்வளோ என்ன நேசிக்கிறாங்க, நான் இந்த காரியம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவர் உடஞ்சே போயிடுவாரு அப்படின்னு பயந்து செய்யாம இருக்கு. இது அன்பினால். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அன்பின் நிமித்தமாக. ஆமென். உறவின் அடிப்படையில். ஆமென். சோ இந்த பயம்
இது ஒரு கைண்ட் ஆஃப். ஆனால் இன்னொரு பயம், அவர் நரகத்தில் தள்ளுவார். என்ன ஆமென காணோம். நியாயம் தீர்ப்பார், அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிப்பார். ஒருவனும் எஸ்கேப் ஆக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தெளிவாக நீங்க வேதத்தில் இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆமென். நம்ம பாருங்க, ஆதியாகமம் 22:12 நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? எப்பொழுது? இப்பொழுதா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? ஏக சுதனும் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலைகளிலே போய் என்ன செய்? தகன பலியிடு, தகன பலியிடு. இது சாதாரண விஷயம் கிடையாது. 99 வயசுல சரீரம் செத்து போன போது, சாராளுடைய கற்பம் செத்து போன போது கர்த்தர் அற்புதம் செய்து ஒரு மிரக்கிள் பேபி. இது மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுச்சு குழந்தை பிறக்காதுன்னு. ஆனா கர்த்தர் குழந்தை கொடுத்தார். இனி குழந்தை பிறக்குமான்னு தெரியாது, வாய்ப்பில்லை. ஒரே பிள்ளை, நேசகுமாரன், ஏகசுதன், அவனை எனக்கு தாண்டார். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காம அவருக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படின்னா என்ன? எனக்கு அவர் தான் முக்கியம், ரெண்டாவது தான் எல்லாம். இப்படி கர்த்தரை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகம் எனக்கு முக்கியம், சபை கூடுதல் முக்கியம். இயேசு தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. மற்றதெல்லாம் அப்புறம் தான். என்ன 1000 கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் செகண்டரி. முதல்ல இயேசு. இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையின் முதன்மையாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? நிறைய பேர் தைரியமே வரல. கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு கொடுக்கிற இடம். என்னுடைய அனுதின வாழ்க்கையில முதலாவது தேவராஜ்யம், ஜெபம், வேத வாசிப்பு, தனி ஆராதனை, குடும்ப ஆராதனை, கூட்டு ஆராதனை, சபை கூடுதல். என் லைஃப்ல அதுதான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் செகண்ட் தான். சண்டே அது எத்தனை பிசினஸ் வந்தாலும் போக மாட்டேன். கர்த்தருடைய நாள், கர்த்தருக்காக நான் கொடுப்பேன். இப்ப சொல்லுங்க, எது பிரியாரிட்டி? நான் சொல்லி இருக்கிறேன், எங்க அப்பா ரோமன் கேத்தலிக் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்களை வளர்த்தாங்க. சண்டே நாங்கள் புஸ்தகத்தையே தொடக்கூடாது. அடுத்த நாள் எங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸ் இருக்கும், பெரிய பெரிய எக்ஸாம் இருக்கும். ஆனால் சண்டே என்ன செய்யக்கூடாது? அதுக்கு முன்னாடியே படிச்சுக்கோ. சண்டே, மண்டே நீ என்ன எக்ஸாம் எழுத போனோம், மண்டே புத்தகத்தை, சண்டே என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் சண்டே தான் ஸ்பெஷல் கிளாஸே போகிறாங்க. இப்போ சொல்லுங்க, எது ப்ரியாரிட்டி? ஹலோ, கர்த்தர் அதெல்லாம் பார்க்கிறாரு. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். சண்டே வந்து காலையில் சாப்பாடு கிடையாது. எங்கள் சர்ச்சுக்கு போனால் அந்த நாட்டிலலாம் எப்போ சபை முடியும்னு யாருக்கும் தெரியாது. பாஸ்டரை பார்க்க முடியாது. டைம் பார்த்தா தொலைஞ்சுது அன்னைக்கு. அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்போ தான் ஸ்டவ்வே பற்ற வைப்பாங்க. சரி சீக்கிரம் சாப்பாடு ஆகணும், சாப்பிடணும், பசி இல்லை, சின்ன பிள்ளைங்கள. எங்கள் அப்பா வருவார், ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பி, சாப்பாடு ஆகிறதுக்குள்ள ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. ஆமென். ஆண்டவருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா உலக பிரகாரமா இருந்துட்டு இப்படியும் இப்படியும் இருக்கக்கூடாது. வாழ்ந்தா இயேசுவுக்காக, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும். காலையில் முழிக்கிறேன்னா எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் தேவ சமூகம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. முதல்ல வேத வாசிப்பு, தியானம், குடும்ப ஜெபம்.
இந்த வருஷத்துல இந்த ஆரம்பத்திலேயே கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். உங்க குடும்பத்துல பிசாசு செய்வன எவன் என்ன மந்திரவாதம் உங்க எல்லைக்குள்ளேயே வராது. உங்க எல்லை உங்க பிள்ளைகளை தொடாது, தொடவே தொடாது. தேவன் உங்களை சுற்றிலும், உங்களை வீட்டாரை சுற்றிலும், வீட்டை சுற்றிலும் அவங்க ஜெபமே பெரிய வேலையா மாறிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, கிறிஸ்தவ ஒழுக்கத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வளரணும். ஆமென், ஹல்லேலூயா. சோ கவனிங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சோ தேவனுக்கு பயப்படுகிறவன் எப்படி தெரிஞ்சுக்க, ஆண்டவரே நான் சொன்னப்பா இவன், அதாவது அவன் செத்து போய் எரிச்சு சாம்பல்ல இருந்து வருவானோ வரமாட்டானோ தெரியல. கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். எதையும் நான் இழக்காயத்தம், கிறிஸ்துவுக்காக நான் எதையும் இழக்காயத்தம். இந்த உலகத்தில் இழந்தா மறுபடியும் மறுமையில் நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. ஆமென். எனக்கு அதுதான் வேணும், அதுதான் வேணும். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். அதனால எந்த சூழ்நிலை அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. எந்த இழப்புகளும், பவுல் தான் பியூட்டிஃபுல் சொல்றார் பாருங்க, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை, அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்பை விட்டு எதுவும் பிரிக்காது. யார பிள்ளைங்க இறந்துட்டா பிரிக்காது, புருஷன் இறந்துட்டா, கணவன் மனைவி, நோ 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 நோ, வேலை போயிடுச்சுன்னா பிரிக்காது, நஷ்டம் வந்தா பிரிக்க, என்ன வந்தாலும் அது வேற டிபார்ட்மெண்ட்டியா. அவரை நான் நேசிக்கிறது, அவர் ஆமென், அவர் தன்னுடைய ரத்தத்தை விலையாக கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் திரும்ப சொல்லுவேன், நான் இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணம், இந்த உலகத்துல கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், இந்த பணக்காரனா வென்றதுக்காக அல்லையா. கண்ணை மூடின அடுத்த நொடி இயேசுவோடு கூட வாழுவேன் என்கிற அந்த நித்திய நம்பிக்கையினாலதான் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். இந்த மாதிரி நம்பிக்கை இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது, அது நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. இயேசுவை அறிந்தவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் மரண பயமே கிடையாது. எதை குறித்தும் நீ, ஃபாதர் எல்லா சூழ்நிலைக்கும் பாட்டு பாடியிருக்கார், எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் நடத்தி செல்வா, யெகோவா தேவன் உன்னை, இதுதான், அவ்வளவுதான், முடிஞ்சது. இதுவரை நடத்துறவர் இனிமேல் நடத்துவான். இழப்புகள் மத்தியில கர்த்தர் நடத்தினாரா இல்லையா? நஷ்டங்கள் மத்தியில நடத்தினாரா இல்லையா? மனிதர்கள் தூற்றும் போது கர்த்தர் நம்மை தாங்கி பலனடைய செய்தாரா இல்லையா? மனம் முடிந்து மூளையில உட்கார்ந்தப்போ நாமும் கூட இருக்கிறேன்னு வார்த்தை அனுப்பி நம்மை உயிர்ப்பித்தாரா இல்லையா? நீ ஆறுகளை கடந்தாலும் மூழ்க மாட்டாய். நம்பினவர்கள் உன்னை விட்டு விலகும் போது நான் கூட இருக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். என்ன வந்தாலும், எத்தனை பேர் அறிக்கை செய்ய விரும்புறீங்க? என்னே மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, அகல ஆழ உயரமாய், அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா.
ஆண்டவர் சொன்ன அப்படியே கீழ்ப்படிவது. அதனால எந்த நஷ்டம் வரும், என்ன பண்ணுவேன், எதையும் யோசிக்க மாட்டேன். கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படி, அவ்வளவுதான். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அடுத்தது நீதிமொழிகள் 3:7, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஓஹோ, தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாவத்தில் விழ தள்ளுகிற இடத்தை விட்டு ஓடு. அது வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, சரீரம் கரைப்படாதபடி காத்துக்கொள். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகிரு. பிரசங்கி 12:13, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். ஓ, வசனத்தை கைக்கொள்றதா கர்த்தருக்கு பயப்படுற பயமா? ஆமா. வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அவ்வளவுதான். இல்ல அது பரவாயில்ல, நோயா, எனக்கு வார்த்தை தான் முக்கியம். வசனம் சொல்லுது, நான் செய்ய மாட்டேன். அப்படி வாழ்றவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவங்க தான் தேவனுக்கு பயந்தவர்கள் பைபிள் சொல்லுகிறது. அப்படி இல்லைன்னா 12:14 என்ன சொல்லுகிறது பிரசங்கி? ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன், சொல்லுங்க, கற்பனையை கை கொள்ளு. அது லாபமோ நஷ்டமோ, வசனம் சொன்னா கீழ்ப்படிச்சிரு, இல்லைன்னா நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். யோவான் 5:22, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என பிதா அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரோமர் 2வது அதிகாரத்திலே, அது எல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, the principles of judgment, நியாய தீர்ப்பு எப்படியெல்லாம் வரும்னு அதில் எழுதியிருக்கு. நீங்க போய் வீட்டில் கண்டுபிடிச்சுக்கோங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம், கடைசியா 20வது ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11-12, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. சோ அவர் நியாயம் தீர்க்கிறவர். நன்மையானாலும் தீமையானாலும் மனுஷன் செய்கிற அத்தனை காரியமும் நியாய தீர்ப்புல வந்துடும். ஆனா பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, ஆமென், ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்ற தேவ பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகும் துணிகரமான பாவம், ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் துணிகரமான பாவம், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், எனக்கு நியாய, நோ 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 நோ, அப்படி பைபிள் இல்ல. ஆட்டுக்குடிய ரத்தத்தை காலுக்கு கீழே போட்டு மிதித்து துணிகரமாக விட்ட பாவத்தை திரும்ப செய்து எனக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொன்னா யாரு எஸ்கேப் ஆக முடியும்? ஆண்டவர் சொல்றார், இனி பாவம் செய்யாது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். அவ்வளவுதான். இதுக்கிடையில எதையும் யாரு சொருகினாலும் அது செல்லுபடி ஆகாது. பாவத்தோட இயேசுவை பின்பற்ற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த தேவனிடத்தில் முடியாது. ஏன்னா இவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் இல்ல லட்சம் ஊழியக்காரர்கள் எழும்பி, நீ பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் மன்னிச்சிருவாரு, கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர்னு அவன் கோடி பேர் பேர்னாலும் சத்தியம் சத்தியமே, பாவத்தை விட்டவனுக்கு தான் இரக்கம், பாவத்தோடு வாழ்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு தான். இதுதான் பைபிள். சும்மா விளையாட்டுல கிடையாது கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. மத்தேயு 10:28 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள், ஆமா, என் நாமத்து நிமித்தமா எல்லாம் வருவான், இனிமேல் வருவான் பாருங்க. இந்தியால இயேசுவை விட்டு விலகு, வா தாய் மதத்துக்கு திரும்பு, இயேசுவை சொல்லாத, இந்த நான் சொல்ற நாமத்தை சொல்லுன்னுவான், இல்லைன்னா கொன்றுவேன்வான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை கொல்றவனுக்கு பயப்படாத. ஆமேன்னு வரமாட்டேன். உங்களை நம்பி நான் பேசிட்டு இருக்கேன், எங்க மக்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. ஹலோ, இன்னும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நாட்கள் வருது வருது.
இயேசுக்காக ரத்தம் சிந்தம் ஆயத்தோன்ற கூட்டம் தான் இன்னைக்கு தேவை. சும்மா கை வலி, இடுப்பு வலி, கால் வலி, சுகமாச்சு, எங்கள் வீட்டில் வேலை கிடைச்சது, என் பிள்ளை கல்யாணம் ஆச்சுன்ற சாட்சியெல்லாம் இல்லை. இயேசுவுக்காக மரிச்சாலும் ஆமென் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறன்னு ஒரு கூட்டத்தை தான் பரலோகம் தேடி கொண்டிருக்கிறது. அவருக்காக ஜீவனை போனாலும் இயேசுவுக்காக வாழுவேன் சொல்ற ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். நான் நிறைய இடத்துல இப்ப அந்த மாதிரி ஆல்டர் தான் கொடுக்கிறேன். நான் இயேசுவுக்காக ரத்த சாட்சி எத்தனை பேர் மரிக்கிறாங்கன்னா ஆல்டர் கால் கொடுக்கிறேன். ஆண்டவர் அப்படித்தான் என்னை ஏவுறார். ஏன்னா இது அந்த கடைசி காலம். ரத்த சாட்சியின் அந்த எண்ணிக்கை நிறைவேற நானும் அதில் ஒரு தேவ சித்தத்தின்படி இருந்தேன்னா ஐ எம் ரெடி டு டை. இயேசுவுக்காக சாகிறது எவ்வளவு பெரிய மேன்மை. ஆமீன். வரமாட்டேனுது. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதெல்லாம் சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு, ஆத்துமாவை கொல்ல அவங்களுக்கு வல்லமை இல்லை. சரீரத்தை வேணா கொல்லுவான், அவனுக்கு பயப்படாத. ஆனா சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் ஒருத்தர் அழிக்க போறாரு, அவருக்கு மட்டுமே பயப்படுங்கள். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும். ஆமீன். எந்த சட்டங்களுக்கும் பயப்படக்கூடாது. தானியேலை போல நிக்கணும். சிங்க கபியா இருந்தாலும் சரி, அக்னி சூளையா இருந்தாலும் சரி, இயேசு மட்டுமே ஆராதிப்ப நிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் இந்த மாதிரி நீங்க ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்படணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் பிசாசு இப்படி யுத்த வீரர்களாக ஆண்டவருக்காக மரிக்கவும் ஆயத்தமாக சபையை உருவாக்காம, கிறிஸ்தவத்தை உருவாக்காம, சும்மா இம்மைக்கான ஆசீர்வாதம், உனக்கு வண்டி வருது, பணம் வருது, உனக்கு இடுப்பு வலி சுகமா, கைவலி, இதுலயே 90% மேல போறதுனால இன்னைக்கு ஜனங்கள் ஆவிக்குரிய உலகமே பலவீனமா இருக்கு. டைனா ஓடிடுவான் போல இருக்கு. இல்ல, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பெண் செல்வேன். ருமேனியால நான் நிறைய அந்த ருமேனியால ரஷ்யா கம்யூனிசத்தின் ஆதிக்கத்தில் இருந்தது. அயன் கர்டைன் கண்ட்ரி, அயன் கர்டைன் கண்ட்ரி, பேம்பு கர்டைன் கண்ட்ரி தான் அதெல்லாம். ரஷ்யா, ஈவன் டுடே சைனா, கியூபா, லைக் தட். அன்னைக்கு சைனா, சாரி ரஷ்யா, ருமேனியா என்கிற இந்த ருமேனியா இப்போ ஐரோப்பாவோட சேர்ந்துருச்சு. அன்னைக்கு ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. கம்யூனிசம் தான் ருமேனியாவில் இருந்துச்சு. அங்கே இருந்த தேவ மனிதர்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதுல தான் ஒருத்தர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்கிற தேவ மனிதனை உலகம் அடையாளம் கண்டது. அவர்கள் பட்ட பாடுகள், இயேசுவுக்காக விலைக்கிரயம் செலுத்தினவர்கள். திடீரென்று சபைக்குள் வருவார்கள் துப்பாக்கியோடு. அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் தான். திடீரென்று போலீஸ் சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுருவாங்க. அங்க பிரெயின், மூளை சலவை செய்வார்கள். மூளை சலவை செய்வார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்க பிள்ளைகளை கொலை செய்வார்கள், அப்பா அம்மாவை கொலை செய்வார்கள். அதெல்லாம் பயங்கரம். அப்படி இருக்கும்போது கவனிங்க, ஒரு சின்ன சபையில கூடி ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு 2 பேர் துப்பாக்கியோட உள்ள வந்துட்டாங்க. முன்னால பைபிளை விரிச்சு வச்சு, இனி இந்த பைபிள் எனக்கு வேண்டாம், இயேசு வேண்டாம், நான் உலகத்தில் வாழணும் அப்படின்றவன் எந்திரிச்சு ஓடிரு. உயிருக்கு பயந்தவன்னா அங்க 95% காணும். அது வரைக்கும் என்ன பாடினா, என்ன வந்தாலும், உங்களை சொல்லல, என்னே சமீ. நம்ம ஆளுங்க இப்ப பாட்டு படிக்க நல்ல அழகா பாடுறான். பாட்டு பாடுறவனையா பின்பற்றான். பாட்டு பாடின போது பின்னாலேயே போயிடுறான். பாட்டு பாடுறதல்ல, வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் ஓடிட்டான். ஒரு சின்ன வாலிப பிள்ளை, 17 வயசு பிள்ளை ஓடி வந்து வேதத்தை நெஞ்சோட அடைச்சு, எனக்கு இந்த வேதம் மட்டும் போதும். அங்க ஒரு 4-5 பேர் தான் நின்னாங்களாம். என்ன நடந்தது தெரியுமா? 2 பேர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அவங்க துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு
முகமுடியெல்லாம் கழட்டிட்டு நாங்களும் விசுவாசிக்கு தான், எத்தனை பேர் உண்மையா இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு தான் இதை பண்ணணும். இங்கே அப்படி பண்ணதான் தெரியும்ல. நம்ம சபைகளில் அந்த மாதிரி பண்ணணும். எது டூப்ளிகேட் ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, யோ மிலிட்ரிய ரவுண்டு கட்டினாலும் ஏசு மாத்திரம் போதுன்றவங்க கரங்களை உயர்த்தி, சத்தம் வரலையே, பயத்தோட சொல்ற மாதிரி தெரியுது. சரி சரி, வீட்டில் போய் யோசித்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், சரீரத்தை அழிக்கிறவர்களுக்கு பயப்பட மாட்டேன், இயேசுவுக்கு மட்டுமே பயப்படுவேன். சரீரத்தை கொள்றையா கொண்டுக்கோ, அடுத்த நிமிஷம் நான் அவரோட இருப்பேன். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உயிரோடு இருந்தால் அவரே என் கூட இருப்பாரா, செத்தா நான் அவரோட இருப்பேன்டா. அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன். ஹல்லேலூயா. இப்போ மத்தேயில வாசித்த அதே ஒரு வசனம் லூக்காவில் என்ன எழுதியிருக்கு பாருங்க. லூக்கா 12:4-5 வாசிகள் வேகமாக. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாத, அதுக்கு பின்னால அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கொலை பண்ணிட்டா போயிடுவான். திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று. இப்ப நான் யாருக்கு பயப்படணும் நான் காமிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள் பயப்படாதன்னு சொன்ன பைபிள் என்ன சொல்லுது? சொல்லுங்க சத்தமா, பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஆமா, நீதிமொழிகள் அதுல நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன். பிள்ளைங்கள்லாம் கவனிங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம். அம்மா அப்பா கீழ்ப்படியணும், அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். பெரியவங்க சொன்னா கீழ்ப்படியணும், ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். போதகர் சொன்னா கீழ்ப்படியணும், அது கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீதிமொழிகள் 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இன்னைக்கெல்லாம் எதை சாப்பிட்டா சீக்கிரம் சாக மாட்டேன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறீங்களா இல்லையா? சாப்பிட வேண்டான்றதை சாப்பிடாம நல்ல காரியங்களை சாப்பிடணும், ஏன்னா நிறைய நாள் வாழணும். கர்த்தர் இங்க சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசியர் 6:1-2-3, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்பா அம்மாவை கனம் பண்றது இல்லை. அப்பா அம்மாவை, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்மி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மம்மி டாடி உங்களுக்கு ஒன்றும். சொல்லுங்க, உங்க வீட்டில் சத்தம் கேட்கலையா? அந்த சத்தம் கேட்குதா இல்லையா? கேட்குது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சின்ன பிள்ளைங்க சொல்றேன், படிப்பு அறிவல்ல, ஏஐ அறிவல்ல, அனுபவம், கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், வார்த்தை வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம். இதன் அடிப்படையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது அதை தள்ளிட்டுறாதீங்க. அதை அப்படியே உங்க லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். வளர்ந்து வர 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 பெற்றோர்களை இன்னும் அதிகமாக கனம் பண்ணணும். அவங்களுக்கு வயசு ஆக ஆக அவங்களுக்கு ரொம்ப மரியாதை செலுத்தணும், ரொம்ப கனப்படுத்தணும். அப்பா அம்மாவை தூக்கி வீசிட்டு நீ பெரிய ஆளா வந்துருவேன்னா அப்படி தெரியும், ஆனா முடிவு ரொம்ப பரிதாபமா இருக்கும். இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. கிறிஸ்தவ பிள்ளைகளே நிறைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு சேர்த்துறாங்க. இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. என்ன ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க? முதிர் வயது ஆண்டவர் சொன்னார், முதிர் வயது வரைக்கும் நான் தாங்குவேன். அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு.
இவன் விட்டுட்டு போயிடுறான். பெற்ற பிள்ளை கஷ்டப்பட்டு வளர்த்தி தியாகம் பண்ணி இவங்க புது சட்டை வாங்காம அவனுக்கு புது சட்டை வாங்கி என்ன படித்தாலும் நான் எப்படி வேணா உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சு தியாகத்தோட வளர்த்தி ஒரே பையன் போய் அமெரிக்காவில் உட்காந்துக்கிறான். ஹலோ, ஆனால் இந்த பெற்றோர்களுக்கும் ஆரம்பத்தில் பெருமை, என் பையன் அமெரிக்காவில் இருக்கான். வயசானா அவன் அங்கிருந்து சொல்லுவான், நல்ல ஹோமில் போய் சேர்ந்து கொண்டுருவான். இருக்கிறீங்களா இல்லையா? கன்னியாகுமரிலையும் இப்போ ஹோம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மைதானா? ஆமாம் ஆமாம், வரும். ஏன்னா எல்லாம் வெளிநாடு போயிட்டானே. நாங்கள் வெளிநாடு போனால் சொல்லுவேன், 5 வருஷம் வந்தியா, 10 வருஷம் இருந்தியா, கொஞ்சம் சேர்த்திருக்கி வீடு வாங்கிட்டு போ, ஊருக்கு போயிரு, அங்கே கர்த்தர் ஒன்று நடத்துவார். பெத்லகேமில் பஞ்சம் வந்துச்சு, யார் போனா? மோவாப்புக்கு. நகோமியும் எலிமெலேக்கு மக்களோன் கிளியோன் குடும்பம் போயிருச்சு. அவன் அங்கே போய் பெரிய பணக்காரன் ஆயிட்டானா? இல்லை, எல்லாத்தையும் இழந்து நகோமி மாறாவா வந்தா. ஆனா அதே ஊர்ல இருந்த போவாசை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். நான் எப்பொழுதும் சொல்ல, கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல இருங்க, பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். எல்லாத்துலயும் தேவ சித்தம், தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன சித்தமா செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் வழி நடத்துறபடி அப்ப அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. ரொம்ப அழுத்தமா நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு பூரண ஆயுசு இருக்கும். வயதான காலத்துல அவங்கள கைவிட்டுறாதீங்க, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க பேரண்ட்ஸை கனம் பண்ணுவீங்க. வாலிப பிராயத்துல வாலிப பிள்ளைகள் மிடுக்கா துடுக்கா இருக்கும் போது அப்பா அம்மாவுடைய ஆலோசனையை தூக்கி வீசிடுவீங்க. ஆனா நீங்க போய் அப்புறம் அடிபட்டு சிக்கி சீரழிஞ்சு மறுபடியும் வரணும். அப்படியெல்லாம் எதுக்கு? ஆலோசனையை கேட்டாலே நீங்க இடரவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது, அவங்க சும்மா புலம்புவாங்க, அவங்களுக்கு தெரியாம பண்ணிருன்னு உன்னை கொண்டு போய் சிக்க வச்சிருவான், மாட்ட வச்சிருவான். பிசாசு பேச்ச கேட்காத. கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிற, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற உங்க அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடு. அது முடிவு வரைக்கும் உன்னை ஆசீர்வாதமாக நடத்தும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சரி, நீதிமொழிகள் 14:26 கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இப்ப நான் வசனத்துக்கு வரேன். பிலிப்பியர் 2:12 இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலையே, எல்லாரும் சொல்லுங்க. ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தோடு நின்றுவிடக் கூடாது. அந்த ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அதாவது முழுமை அடைய வேண்டும், பூரணமாக வேண்டும். அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த பிரயாசங்களில் ஒன்றுதான் சபை கூடுதல். அந்த பிரயாசங்களில் ஒன்றுதான் வேதத்தை வாசித்து வசனத்தின்படி வாழ முயற்சி எடுத்தல். அந்த பிரயாசத்தில் ஒன்றுதான் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கூட்டு ஜெபம். அந்த பிரயாசத்தில் ஒன்றுதான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம், ஆவிக்குரிய பிரயாசம். எப்படி ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்க பிரயாசப்படுறீங்க, கடினமா உழைக்கிறீங்க, அதே மாதிரி உங்க குடும்பத்தின் பிள்ளைகள், மனைவி, உங்க ஆத்துமா ஆமென் ரட்சிப்பு நிறைவேற பரலோக ராஜ்யத்தை அடைய நாம் பிரயாசப்பட வேண்டும்.
இப்ப நிறைய உபதேசங்கள்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாம், அவரே எல்லாம் முடிச்சிட்டாரு. சிலுவைக்கு முன்னால சிலுவைக்கு பின்னாலதான் பிலிப்பியர் எழுதி இருக்கு, ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. என்ன செய்யணுமா? பிரயாசப்படுங்கள், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய ரட்சிப்பு வீணாகிவிடும். ஒரு நாள் அனுபவம் மட்டுமல்ல, இது ஒரு லாங் ப்ராசஸ், நீண்ட நமது ஆயுட்கால நடவடிக்கை. கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ந்தேட்சியாக ரட்சிப்பை காத்து கொள்ளணும், அது நிறைவேற பிரயாசப்படணும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. Salvation is a process with a beginning and end. அது ஆரம்பம் இருக்கும், அதிலே ஒரு முடிவு இருக்கும். அது வரைக்கும் நீங்க பெரிய ப்ராசஸ் நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கணும். மார்க் 13:13 நிறைய பிரச்சனைகள் உபத்திரவங்கள் எல்லாம் சொல்லிட்டு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாருங்க, அதுக்கு முன்னால வசனங்கள் எல்லாம், நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அடி வரும், மரணம் வரும். ஆனால் இடையில விட்டுட்டு ஓட்டினா நீ அவ்வளவுதான், நித்திய வாழ்க்கை இழந்துருவ. என்ன வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கறீங்க? கவனமா ரட்சிப்பு கவனிங்க. நான் ரொம்ப தெளிவா பேச விரும்புறேன். சால்வேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஆர் யூ சேவ்ட், நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாயா என்று கேட்பார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை வருகிறது, ரட்சிப்பு. உபாகமத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்புக் கொடுக்க உன் பாளையத்திற்குள்ளே. ஓ, அந்த ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்பு? பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிற ரட்சிப்பு என்ன ரட்சிப்புன்னா பிசிக்கல். எப்படி? இந்த சோதம் கொமரா லோத்து எல்லாத்தையும் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். ஆபிரகாம் 318 பேரோட போய் யுத்தம் பண்ணி அவர்களை மீட்டுட்டு வந்தான். இது ரட்சிப்பு. ஹலோ, பழைய ஏற்பாட்டில் பிசிக்கல் டெலிவரன்ஸ். பிசிக்கல் டெலிவரன்ஸ் பழைய ஏற்பாட்டில் விடுதலை, அடிமையை விடுதலையாக்குறது, ரட்சிப்பது. பெலிஸ்தியர் கையில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பது, யுத்தம் பண்ணி. அது பிசிக்கல். ஒரு தனிப்பட்ட மனிதன் விடுவிக்கப்பட்டான், தனிப்பட்ட குடும்பம் விடுவிக்கப்பட்டது, சமுதாயம் விடுவிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. ஆனால் அது நிழல். ஆனால் புதிய ஏற்பாட்டில் முழுக்க ஆவிக்குரிய ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாவம், சாபம், பாவத்தின் தண்டனையாகிய மரணம், ஜென்ம குணங்கள், மாம்சத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. கவனிங்க எல்லாரும், விடுதலையாக்கப்படுவது மனம் திரும்புதல், இரட்சகர் இயேசுவின் ரத்தத்தினாலே. இது எங்க ஆரம்பிக்கிறது என்றால், கவனிங்க, ரட்சிப்புடைய ஆரம்பம் எங்கே? சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க, வாலிப பிள்ளைகள் கவனிங்க. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல், என் பாவத்திற்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்தல். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று விசுவாசித்தல், நம்புதல். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தல். அவர் திரும்பவும் நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார், அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று விசுவாசித்தல். அப்போ ரட்சிக்கப்படுவது ஆரம்பம் என்ன? இயேசு கிறிஸ்துவை இப்படியெல்லாம் விசுவாசித்து, நான் மறுபடியும் சொல்றேன், மதம் மாறுவதல்ல. தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு கூட்டம் குழப்பிட்டே இருக்கு, மதம் மாத்திரம், மதம் மாத்த. பைபிள்ல மதம் என்கிற வார்த்தை இல்லை. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல,
ஆனால் பரலோகத்திற்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரே ஒரு வழி கிறிஸ்தவம் தான். அது கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா வழியும் ஒண்ணுதான், எல்லா நதியும் கடல்ல கலக்குதுன்னுமா. அது இந்த பூமியில கலக்கட்டும்பா. சொர்க்கத்துக்கு போற நித்திய வாழ்க்கை என்கிற கடல்ல கலக்கணும்னா இயேசு மட்டும்தான் வழி. ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இயேசு ஒருவர் தான். அதனால தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பாட்டு பாடினேன், உங்களுக்கு தெரியும். இயேசுவே ஆண்டவர், சொல்லுங்க இயேசுவே. ஆமா, ஆனா உலகம் என்ன சொல்லுது? இயேசுவும் இயேசுவும்னு பாடுங்கப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. பாட முடியாதுப்பா, ஏன்னா இயேசு மட்டும்தான்ப்பா ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் மனிதரால் ஆராதிக்கப்படத்தக்க ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். முழு மனுக்குலத்திற்கும் பாவத்திலும் சாபத்திலும் விடுதலை தருகிற ஒரே நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே. இயேசுவல்லால், பழைய பாட்டு, இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால், இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே ரட்சகர். இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன், எங்க அப்பா ரோமன் கத்தோலிக்கிலிருந்து வெளியே வந்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. எங்க பெரியப்பா குடும்பம் எல்லாம் இன்னும் மதுரையில் ரோமன் கத்தோலிக்க குடும்பம், அவங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. என்னையா அதுவும் கிறிஸ்தவம் தானே? இல்ல, பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது, மனிதனை கடவுளாக்க கூடாது. மனிதன் மனிதன் தான், கடவுள் கடவுள் தான். இயேசு ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். பிதா, சொல்லுங்க சத்தமா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். இயேசுடைய தாய் மரியாள், அவர்கள் ஒரு பரிசுத்தவாட்டி. அவர்களுக்கு நம் கனத்தை கொடுக்கலாம், ஐ சல்யூட் ஹர், பட் வர்ஷிப் பண்ண முடியாது. அவர்களும் நம்மை போல ஆண்டவரை ஆராதித்தவர்கள், நம்மை போல மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து கொண்டிருந்தவர்கள். அவர்களை நம்ம இழிவா பேசக்கூடாது, அவர்களை தவறா பேசக்கூடாது. இயேசுவையே அந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு நல்ல தாய். ஆனால் அவர்கள் ஆராதிக்கப்படத்தக்கவர்கள் அல்ல. இயேசு ஒருவர் தான் ஆராதிக்கப்படத்தக்கவர். இதுதான் பைபிள், இதுதான் வேதம், இதுதான் கிறிஸ்தவம். அதனால தான் சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படலன்னா பரலோகம் கிடையாது. நீ எந்த சபையில் ஐக்கியமா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து ஆமென் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு கூட்டம் தான், தேவ சித்தம் செய்கிற கூட்டம் தான் பரலோகத்திற்கு எடுக்கப்படுமே ஒழிய என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுற ஒருத்தரும் பரலோகத்துக்கு வர முடியாது. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் விளையாட்டு அல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ அப்ப ரட்சிக்கப்படுதல். இன்னைக்கு கூட்டத்தில் யாராவது சர்ச்சுக்கு வந்துட்டே இருப்பாங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்றுக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவர்கள் யாரா இருந்தாலும் இந்த சத்தத்துக்கு ரட்சிப்புனா இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படிதான். ஆனா அவர் பரிசுத்த ஆவியானவராக உங்களுடைய சின்ன இருதயத்திற்குள் வந்து வாசம் பண்ணுவார். யாரோடைய கர்த்தர் பேசுகிறார், இயேசுவை ஏற்றுக்கொள். கூப்பிட்டோன்னு வந்துருவாரா? வரமாட்டார். ஐயோ நீங்க தானே சொன்னீங்க கூப்பிட்டோன்னு வந்துருவார். இல்லப்பா, உள்ள பாவம் இருந்துச்சுன்னா, அழுக்கு இருந்ததுன்னா வரமாட்டார்ப்பா. என்ன செய்யணும்?
சின்ன வயதிலிருந்து செஞ்ச அறிவு கெட்ட அளவுக்கு அத்தனை பாவத்தையும் அறிக்கை செஞ்சு இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, நீங்க எனக்கு வேணும்னு சொல்லு. அதே நொடியிலே இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே உன் பாவங்களை கழுவி அடுத்த நொடியிலே உன் இருதயத்திற்குள் வந்து சிம்மாசனத்திலே உட்காருவார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி உன் வாழ்க்கையை, இருள் நிறைந்த வாழ்க்கையை இந்த ராத்திரி ஒளிமயமாக மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்தும் விடுதலை. ஏன்னா நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நித்தியமாக அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. நிறைய காரியங்களை சொல்லணும். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வாசிங்கள், வேகமா வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 9-10. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணும். விசுவாசிக்கிறப்பா இன்னைக்கு சொல்லுங்க, இங்க சொல்லுங்க, நான் வீட்டுல போய் சொல்லுங்க. முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், உண்மை நான் ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவரே நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், தயவு செய்து ரத்தத்தினால கழுவிருங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், எனக்கு நீங்க வேணும், எனக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை தாங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாங்கன்னு யார் ஜெபம் பண்றாங்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, ஏன் இந்த ரட்சிப்பு பூரணமாக வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற அடிமைத்தனம், அதைத்தான் இன்றைக்கு உலகம் பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தார்கள். 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மோசேயின் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். இதுதான் ரட்சிப்பு. நீங்க இந்த ரட்சிப்பு மட்டும், இந்த பேசிக், இந்த ஆரம்ப ரட்சிப்பு மட்டும் போதும்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டில் அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தவன் எதற்காக கர்த்தர் அவனை ரட்சித்தாரோ அங்கே போய் சேரவில்லை, கானானை சுதந்தரிக்கல. என்ன சார், மோசையை கொண்டு ரட்சிச்சிட்டார்ல, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, ரட்சிப்பு வடாஞ்சிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் கானானை சுதந்தரிக்கல? அவங்க ரட்சிப்பு பூரணமாகல, அவங்க ரட்சிப்பு நிறைவேறல, அதுக்கு அவங்க பிரயாசப்படல. வழியிலே முறுமுறுத்து அவிசுவாசித்து ஆண்டவரை விட்டு விலகி, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விட்டு விலகி, கன்றுக்குட்டிக்கு பின்னால, அந்நிய தெய்வங்கள் பின்னால, அந்நிய ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணி பாவம் செய்து முறுமுறுத்து அவர்கள் அத்தனை பேரும் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அதே தாங்க, அது நிழல். இன்னைக்கு நிஜங்க. நீ ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அதுக்காக பரலோகம் உனக்கு கேரண்டி கிடையாது. நடுவில் வனாந்திரம், பிரச்சனை, போராட்டங்கள், தேவைகள் எல்லாம் வரும். அதன் மத்தியிலும் இயேசு எனக்கு போதும், இயேசு தான் என் வாழ்க்கையின் முதலிடம், என்ன வந்தாலும் இயேசுவை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவரை உறுதியாக பிடித்து இந்த கற்பனைகளை படி நீ வாழ்ந்தால்தான். 2 பேர் தான். யாரு? காலேபும் யோசுவா. அந்த சந்ததியில் 2 பேரை தவிர அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அதே போலதான் இந்த நாட்டில் நடக்க போகிறது. ரட்சிக்கப்பட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, வசனத்தின்படி வாழுங்க. மோசையின் மூலமாக கட்டளை கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் தூக்கி வீசிட்டான். பரிசுத்தத்துக்கு அவங்க பெருசா பெரிய இடம் கொடுக்கல. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கேட்கல. அவங்க வனாந்தரத்தில் அழிக்கப்பட்ட மாதிரி அவர்கள் அந்த நித்திய ரட்சிப்பு, கானானை சுதந்தரிக்கல. நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் கவனமாக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். Glory to God. So நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திற்கு மரிப்பது பைபிள் சொல்லுகிறது.
யோவான் 3:3 நிக்கதேமு என்கிற வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான், ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறப்பதா? அவன் சொல்றான், எங்க அம்மா வயிற்றுக்குள்ள பிறக்குதா? இல்லப்பா. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் கவனிங்க, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். நம்ம இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் பாவத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும். அது கிறிஸ்தவ வீட்டில் பிறந்தாலும் சரி, பாஸ்டர் வீட்டில் பிறந்தாலும், பிறக்கிற அத்தனை பேரும் பாவத்தில் பிறந்தவர்கள், இருளின் ராஜ்யத்தில் பிறந்தவர்கள். ஓஹோ, பாவத்தின் அடிமைத்தனம். நான் சொல்லுவேன் எப்பொழுதும், ஆதாமிலிருந்து வருகிற அந்த ரேஸ், ஆடமிக் ரேஸ் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது ஜென்ம குணம், இப்படித்தான் பிறக்கிறான். ஆனால் அவன் நன்மை தீமை அறிகிற வயதிலே தவறு, இது சரி, பாவம் இது சரி என்று அறிகிற அறிவு வந்தவுடனே பாவத்தை வெறுத்து இயேசு சொல்லுகிற பரிசுத்த வாழ்க்கையை தீர்மானித்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றினால் அவன் பழைய பாவ மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும். கிறிஸ்துவை தரித்து கொண்டு உயிர் தள வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? பழைய பாவ மனிதனுக்கு வாய் திறந்து சொல்லுங்க, மரிக்கணும், செத்து போகணும். இருளின் ராஜ்யத்தில் பிறந்ததுக்கு நீ செத்துறணும். அப்புறம் ஒளியின் ராஜ்யத்தில் பிள்ளையா பிறக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் ரட்சிப்பு. அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதைத்தான் ஞானஸ்நானம் என்கிற அற்புதமான ஒரு காரியத்தில் அழக கர்த்தரதை செய்து முடிக்கிறார். பழைய மனிதன் செத்து போயிட்டான். அவன் என்ன செய்யணும்? எங்க செத்து போன ஆளை என்ன பண்ணணும்? என்ன இந்த முழிக்கிறீங்க? செத்து போன ஆளை என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். சும்மா அந்த குழந்தை ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம், அது எந்த சபை எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, பைபிள் படி தப்புனா தப்பு, அது செல்லாது. அப்ப அதை மட்டும் எடுத்தவன் பரலோகம் வர முடியாது. நீங்க அல்லேலூயா சொல்லலைனாலும். இருக்கிறீங்களா இல்லையா? ஏயா நான் கரெக்டா தான் ஏன் பேசிட்டு இருக்கேன்? ஆமா, சத்தியத்தை சத்தியமா சொல்லணும். இல்லைன்னா கர்த்தர் எங்களை நியாயம் தீர்ப்பார். ஆமா, அவருக்கு பயந்து தான் நாங்க ஊழியம் செய்யறோம். பவுல் சொல்ற மாதிரி, இன்னும் நாங்கள் தேவனையா மனுஷரையா யாரை நாடி போதிக்கிறோம்? நாங்கள் மனுஷரை நாடி போதிக்கிறவர்களானால் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நீங்க கொடுக்கிறத வாங்கிறதுக்கு அல்ல நாங்களை கர்த்தர் அழைச்சது. உங்களை அல்ல, உங்களுடையதை அல்ல, உங்களைத்தான் கர்த்தர் நேசிக்கிறார், அழைக்கிறார். அப்போ இந்த கூட்டத்தில் யாராவது தப்பி தவறி ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கே ஒப்பு கொடுத்துருங்க. நான் நாளைக்கு இந்த அழைப்பை கொடுப்பேனா, அப்பதான் உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஒரு அல்லேலூயா சத்தமா. சும்மா காஞ்ச பாவி நனைஞ்ச பாவி யாரதில்ல. பாவத்தை செய்ய மாட்டேன், பாவத்தை மன்னியும், இனிமேல் பரிசுத்தமா வாழ்வென்ற ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. ஆமென். நான் நிறைய ஞானஸ்நானத்தை குறித்து பேசுறேன். ஆனால் எல்லா ஊர்லேயும், எல்லா கூட்டத்திலையும், எல்லா சபையிலையும் நான் மிக தெளிவாக இதை சொல்ல கர்த்தரனை நடத்துகிறார். ஏன்னா உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். சும்மா வேலை கிடைக்க, இடுப்பு வலி சுகமாக, இந்த உலகத்தில் சின்ன ஏதோ விடுதலை கிடைக்கிறதுக்காக உங்களை நாங்கள் நடத்தலை. நம்ம இங்கே எல்லாம் நம்ம சந்தோஷமாக ஆராதிக்கிற மாதிரி ஒரு சின்ன நம்ம பிள்ளை யாரும் கைவிடாமல் இந்த சபை அப்படியே பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டு நம்ம அத்தனை பேரும் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து ஆராதிக்கணும்னா சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு உத்தம ஜாதி தான் உள்ளே பிரவேசிக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கான நேரம் கருதி நான் நிறுத்துகிறேன். தயவு செய்து யாரும் எழுந்து போக வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது
நான் 2 அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். ஐயா, நான் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பிறந்திருக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போயிருந்தேன். ஆனா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளல. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, அஸ்திவாரம் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையின் நாயகனாக, என் வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். இந்த ராத்திரி நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே நீரே என்னுடைய ரட்சகர், எனக்காக நீ சிலுவையில ரத்தம் சிந்தினீர், உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், உமக்காக வாழ்வேன்னு வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆனா ரட்சிக்கப்பட்டதோடு நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து சபைக்கு வாங்க, சத்தியத்தை கை கொள்ளுங்க, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. கையை கீழே போட்டுக்கோங்க, எல்லாரும் கையை கீழே போட்டுக்கோங்க. அடுத்த அழைப்பு கொடுக்குறேன். ஐயா, நான் அப்புறம் எடுக்கலாம், அது நடந்தா எடுக்கலான்னு சொல்லி தள்ளி போட்டே இருந்தேன். ஆனா இன்று மரித்தால் பரலோகம் போகணும்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், சத்தியத்தின்படி எடுக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி பழைய பாவ மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழும்புகிற ஞானஸ்தான சத்தியத்திற்கு இதுவரைக்கும் நான் எடுக்கல. ஆனா இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னு சொன்னா அவங்களுக்காக நான் விசேஷமா ஜெபிக்க போறேன். உங்க கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் நல்ல கை உயர்த்துங்க. அநேக கரங்களை பார்க்கிறேன். நீங்க மட்டும் எழும்பி நில்லுங்க, நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். நாளைக்கு இந்த அழைப்பு கொடுப்பேன். சீக்கிரமா எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். அங்கங்க எழும்பி நில்லுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். யாரும் திரும்பி பார்க்க கூடாது, யாரும் கண்ணை முழிச்சு பார்க்க கூடாது. அது எங்க வேலை, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டே இருக்கிறார், நாளை நம்முடையதல்ல, இன்றைக்கே ரட்சணியன் நாள். இன்னைக்கு இந்த ராத்திரி நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பரலோகத்துக்கு பாக்கியவானா மாறணும்னா ஞானஸ்தானம் எடுத்தே ஆகணும். இந்த ஆன்லைன்ல நேரலையில யார் உங்க வீட்டில இருந்து எந்த சபை எந்த பின்னணியத்தில் இருந்தாலும் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்களை பரலோகம் தேடி கொண்டிருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன். யாராவது இருந்தா டக்குன்னு எழுப்பி நின்றுங்க. ஞானஸ்தானம் எடுக்க என்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி நான் உங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அண்ணே, நல்ல வாலிப பிள்ளைங்க, சகோதர வாலிப தம்பிமார், பின்னால சகோதர சகோதரிகள் எழும்பி நிற்கிறீங்க. பரலோகம் உங்கள் எழுமத்தை இவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா? நான் சொல்றேன், ஊழியக்காரனா சொல்றேன், தேவனுடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த ராத்திரி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இந்த ராத்திரி உன் குடும்பத்தில் நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படிச்சதுனால நீ திரும்பி போகும்போதே கர்த்தர் அற்புதங்களை காண செய்வார். ஆண்டவரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து எழுப்பி நிற்கிற இந்த என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஆண்டவரே, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த இவர்களை ஆசீர்வதியும். ஆன்லைன்ல எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தாங்கன்னு தெரியாது, அவர்கள் நாளைக்கு சபைக்கு வரட்டும். இந்த சத்தியத்தில் உம்மோடு உடன்படிக்கை பண்ண உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எழுப்பி நிற்கிறவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள், நீங்க பாஸ்டர் ஐயாவை பார்த்துட்டு போங்க. அவங்கக்கிட்ட இதை சர்ச்சில் இருக்கிறவங்க நான் பரவாயில்ல, வெளியிருந்து வந்தாலும் பாஸ்டரை பாருங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நாளைக்கும் நான் இந்த ஒப்பு கொடுத்தலுக்காக நான் இப்படி ஆல்டர் கால் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆவியானவரால் நான் நடத்தப்படுகிறேன். ஏன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு சேர்க்கப்படணும். அதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம்.
ஸோ உங்கள் பேரை கொடுத்துட்டு போங்க, உங்கள் ஃபோன் நம்பர் வெளியிருந்து வந்திருந்தீங்கன்னா, இந்த சர்ச்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் இப்போ எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுப்பி நில்லுங்க சீக்கிரமாக. நான் பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ஜபத்தை பண்ணி நான் கொடுக்க விரும்புகிறேன். 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, என்ன வந்தாலும் உம்மை பின்பற்றுவேன். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், எத்தனை பேர் அதை அறிக்கை செய்ய விரும்புறீங்க? கத்தி தொண்டைக்கு வச்சாலும் இயேசு போதுண்டா, என் சரீரத்தை அழிக்க வல்லமை உள்ளவர்களுக்கு பயப்பட மாட்டேன். இயேசு விட்டு விலகவே முடியாது. போ, கொன்னுக்கோ, என்ன வேணா எடுத்துக்கோ, இயேசு மட்டும் எனக்கு போதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி